மகிழ்ச்சியாக இரு ஆலியா, உன் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது. நகரத்தின் மிகப்பெரிய பணக்காரரான இம்ரான் மாலிக் சாபுடன் உனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்று ஆலியாவின் அண்ணன் சொல்ல, தயவு செய்து என்னிடமிருந்து என் வாழ்க்கையை பறிக்காதீர்கள். எனக்கு இப்போதுதான் 18 வயது ஆகிறது. என் படிப்பு கூட இன்னும் முடியவில்லையே. மேலும் இம்ரான் மாலிக்கிற்கு 72 வயது ஆகிறதே. அண்ணா, அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருந்திருந்தால் அவர்களும் இப்படி செய்திருப்பார்களா என்று கண்கலங்கியபடி கேட்டாள் ஆலியா. ஆலியா ஒரு 18 வயது அப்பாவி பெண். அவளுடைய சொந்த அண்ணனே அவளுடைய விதியை ஒரு முதியோருடன் எழுதிவிட்டார். அந்த முதியவர் அவளுக்கு தாத்தா வயதுடையவர். ஆலியாவின் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹுவின் விதியை மீறி எதுவும் நடக்காது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர் கருணை காட்டினால் வானத்தையும் பூமியையும் ஒன்றிணைத்து விடுவார். ஆலியாவுக்கு 8 வயதாக இருந்தபோது ஒரு லாரி விபத்தில் அவளுடைய பெற்றோர்கள் இறந்துவிட்டனர். அன்று முதல் அவள் தன் அண்ணன் முகமது மற்றும் அன்னை பாத்திமா தயவில் வாழ்ந்து வந்தாள். முகமது ஒரு நல்ல மனிதர், தூய்மையான உள்ளம் கொண்டவர். ஆனால் பாவம், தனது நச்சு வார்த்தைகளை பேசும் மனைவி பாத்திமா முன்னால் அவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். பாத்திமா இரக்கமே இல்லாத பெண். அவள் பார்வையில் ஆலியா ஒரு பாரம். ஒரு ஓசி சோறு உண்பவள், தேவையற்ற செலவு செய்பவள். அதிகாலை தொழுகை சத்தத்தோடு ஆலியாவின் கஷ்டங்கள் தொடங்கிவிடும். சூரியன் உதிப்பதற்கு முன்பே பாத்திமாவின் கத்தல் வீடு முழுவதும் கேட்கும். ஏய் ஆலியா, எழுந்திரு, வெட்கமே இல்லாதவளே. ராணி மாதிரி இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயா? அடுப்பை பற்றவை, குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டும். இன்று சந்தையிலிருந்து காய்கறிகளும் வாங்கி வர வேண்டும். சீக்கிரம் வேலையை பார், இல்லை என்றால் உனக்கு சோறு கிடைக்காது என்பாள். ஆலியா பயந்து கொண்டே எழுவாள். நடுங்கும் குளிராக இருந்தாலும் சரி, சுட்டரிக்கும் வெயிலாக இருந்தாலும் சரி, அவளுக்கு விடுமுறை கிடையாது. வீட்டை சுத்தம் செய்வது, துணி துவைப்பது, பாத்திரம் தேய்ப்பது, சமைப்பது என அனைத்தும் அவள் பொறுப்பு. இவ்வளவு செய்த பிறகும் அவளுக்கு கிடைப்பது என்னவென்றால், நேற்று மீந்து போன 2-3 காய்ந்த ரொட்டிகள் மட்டுமே. பாத்திமா தன் குழந்தைகளுக்கு பரோட்டா, முட்டை, பால் கொடுப்பாள். ஆனால் ஆலியாவின் முன்னால் காய்ந்த ரொட்டிகளை வீசிவிட்டு சொல்வாள், இந்தா சாப்பிடு. உனக்கு தலைக்கு மேல் ஒரு கூரையும் உண்ண உணவும் கிடைப்பதற்கு அல்லாஹுவுக்கு நன்றி சொல். இல்லை என்றால் அனாதைகளை நாய் கூட மதிக்காது என்பாள். ஆலியா அமைதியாக அந்த ரொட்டிகளை தண்ணீருடன் சேர்த்து விழுங்குவாள். கண்ணீர் மல்க தன் மனதில், யா அல்லாஹ், நீதான் என் துணை, எனக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையை தாய் என்று வேண்டிக் கொள்வாள். ஆலியா மிகவும் அழகானவள். ஆனால் அவளுடைய அந்த அழகு கிழிந்த பழைய துணிகளுக்கும் சோகமான முகத்திற்கும் பின்னால் மறைந்திருந்தது. அக்கம் பக்கத்தினர் சொல்வார்கள், அல்லாஹு இந்த பெண்ணை அழகாக படைத்திருக்கிறான். ஆனால் விதி அவளுக்கு துணையாக இல்லை. ஆலியாவுக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவள் ஒரு மருத்துவராக விரும்பினாள். ஆனால் பாத்திமா அவளது படிப்பை 10ஆம் வகுப்போடு நிறுத்திவிட்டாள். பெண்களுக்கு படிப்பு எதற்கு? சமையல் வேலையை கற்றுக்கொள், அதுதான் உதவும் என்று சொல்லிவிட்டாள். காலம் கடந்தது. அக்கம் பக்கத்தினர் பேசத் தொடங்கினர். பெண்ணுக்கு திருமணம் செய்து வையுங்கள், அவள் வளர்ந்து விட்டாள், இல்லை என்றால் பெயர் கெட்டுவிடும் என்றனர். இந்த விஷயம் பாத்திமா காதில் விழுந்தது. அவளுக்கு கவலை வந்தது. ஆனால் ஆலியாவின் மகிழ்ச்சியை பற்றி அல்ல, அவளுக்கு கொடுக்க போகும் சீதனத்தை பற்றி. திருமணம் செய்ய வேண்டுமானால் லட்சக்கணக்கில் சீதனம் தர வேண்டுமே. தங்கம், துணி, மரச்சாமான்கள் என இவ்வளவு பணத்திற்கு எங்கே போவது? ஒரு பைசா கூட செலவில்லாமல் இந்த பெண்ணிடமிருந்து எப்படி விடுபடுவது என்று பாத்திமா யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு நாள் வரன் பார்க்கும் சகிலா பெரியம்மா அவர்கள் வீட்டிற்கு வந்தார். அவர் பாத்திமாவின் காதில் சொன்னதை கேட்டு அவளது கண்கள் பேராசையினால் மின்னின. கேள் பாத்திமா, நகரத்தின் பெரிய தொழிலதிபர் இம்ரான் மாலிக் உனக்காக ஒரு வரன் அனுப்பியிருக்கிறார். அவர் பெரிய ஆள். அவரிடம் பங்களா, கார்கள், கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. வயதும் 70க்கு மேல் இருக்கும். அவருடைய மனைவி பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டார். மேலும் அவர் சீதனம் என்று ஒன்று கூட கேட்கவில்லை. மாறாக பெண் வீட்டாருக்கு ஒரு பெரிய ரொக்கத்தொகையை கூட தர தயாராக இருக்கிறார் என்றார். இதை கேட்டதும் பாத்திமாவின் மூளை வேகமாக வேலை செய்தது. 72 வயது முதியவர், அதுவும் நோயாளி. அப்படி என்றால் சில மாதங்களில் ஆலியா விதவையாகி விடுவாள். ஆனால் கை நிறைய பணம் கிடைக்குமே. பெரியம்மா, ஆனால் அவருக்கு இவ்வளவு வயதாகிறது, இன்னும் எத்தனை நாள் உயிர் வாழ்வார் என்று பாத்திமா கேட்க, மகளே, மருத்துவர்கள் அதிகபட்சம் 1 வருடம்தான் என்று சொல்லிவிட்டார்கள். அவருக்கு இதய நோய், சர்க்கரை நோய் என எல்லாம் இருக்கிறது. அவருக்கு இப்போதைக்கு ஒரு துணைதான் தேவை என்று சொன்னதும்
பாத்திமா முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகை வந்தது. ஆகா, இது லாட்டரி அடித்த மாதிரி. ஆலியாவின் பாரமும் குறையும், சீதனமும் கொடுக்க தேவையில்லை, பணமும் கிடைக்கும். இது மிகச் சரியானது என்று அவள் உடனே சம்மதித்தாள். மாலையில் ஆலியாவின் அண்ணன் முகமது கடையிலிருந்து திரும்பியதும் பாத்திமா அவரிடம் அனைத்தையும் கூறினாள். இதை கேட்டு முகமது அதிர்ந்து போனார். என்ன சொல்கிறாய் பாத்திமா? அவளுக்கு இப்போது 18 வயதுதான் ஆகிறது. அவள் ஒரு சிறிய பெண். இம்ரான் மாலிக்கிற்கு 72 வயது. அவர் அவளுக்கு தாத்தா வயதுடையவர். ஊர் உலகம் என்ன பேசும்? என் தங்கையை நான் இப்படி விற்க மாட்டேன் என்றார். அப்படியா? தங்கை மீது அவ்வளவு பாசமா? அப்படியென்றால் வாழ்நாள் முழுவதும் அவளை உன் தலையிலேயே சுமந்து கொண்டிருப்பாயா? இப்போது சீதனம் இல்லாமல் மொட்டை தலை பெண்ணை கூட யாரும் கட்டிக்கொள்ள மாட்டார்கள். அவர் எவ்வளவு பணம் தருகிறார் தெரியுமா? அதை வைத்து நம் கடனை அடைக்கலாம், கடையை பெரிதாக்கலாம், நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்கலாம். ஆலியாவோ அந்த பங்களாவிற்கு ராணியாகி விடுவாள் என்றாள். முகமது ஒரு பலவீனமான மனிதர். தினமும் மனைவியின் சண்டையையும் ஏளன பேச்சையும் கேட்டு அவர் உடைந்து போயிருந்தார். இறுதியில் அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டார். உன் இஷ்டப்படியே செய் என்றார். அடுத்த நாள் ஆலியா அழைக்கப்பட்டாள். பாத்திமா அவள் முன்னால் இனிப்பு பெட்டியை வைத்தாள். மகிழ்ச்சியாக இரு ஆலியா, உன் அதிர்ஷ்டம் திறந்து விட்டது. நகரத்தின் மிகப்பெரிய பணக்காரர் இம்ரான் மாலிக்குடன் உனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்றாள். இதை கேட்டதும் ஆலியாவின் காலடியில் பூமி நழுவுவது போல் இருந்தது. அவள் இம்ரான் மாலிக் பெயரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். அவர் நகரம் முழுவதும் பிரபலமானவர். ஆனால் அவருடைய வயதை நினைத்ததும் ஆலியாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவள் தன் அண்ணனை பார்த்தாள். ஆனால் முகமது தலை குனிந்து கொண்டார். அவர் எதுவும் பேசவில்லை. எழுந்து வெளியே சென்று விட்டார். பாத்திமா ஆலியாவின் கையை உதறி தள்ளினாள். ஆலியாவுக்கு வேறு வழியே இல்லை. அவள் அன்று இரவு முழுவதும் தொழுகை விரிப்பில் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். பின்பு திருமண நாள் வந்தது. வீட்டில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. மெஹந்தியின் வாசனையோ பாட்டு சத்தமோ இல்லை. இதயத்தை ரணமாக்கும் ஒரு நிசப்தம் மட்டுமே இருந்தது. ஆலியாவுக்கு சிவப்பு நிற முக்காடு அணிவிக்கப்பட்டது. ஆனால் அவள் முகத்தில் ஒரு மணப்பெண்ணிற்குரிய மகிழ்ச்சி இல்லை. கண்ணீர் சுவடுகள் மட்டுமே இருந்தன. அவளுடைய தோழிகள் அழுது கொண்டிருந்தார்கள். அக்கம் பக்கத்து பெண்கள், யா அல்லாஹ், இந்த பாப்பாவுக்கு நல்லது செய், அவளுக்கு உதவி செய் என்று வேண்டிக் கொண்டார்கள். மௌலவி மதகுரு வந்தார். பிறகு இம்ரான் மாலிக் வந்தார். அவர் காரிலிருந்து இறங்கியதும் அங்கிருந்தவர்களின் மூச்சும் ஒரு நிமிடம் நின்று போனது. இம்ரான் மாலிக் மிகவும் சிரமப்பட்டு நடந்து வந்தார். 2 வேலையாட்கள் அவரை பிடித்து கொண்டு வந்தார்கள். கையில் ஊன்றுகோல், வளைந்த முதுகு, முகம் முழுவதும் ஆழமான சுருக்கங்கள், நரைத்த முடி மற்றும் அவருக்கு அடிக்கடி இருமலும் வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த அக்கம் பக்கத்து பெண்கள், யா அல்லாஹ், இது என்ன அநீதி! இந்த பெண் ஒரு குழந்தை மாதிரி. ஆனால் இந்த முதியவரோ அவளுக்கு பூட்டன் வயதுடையவர். கடவுளே, இதை திருமணம் என்று சொல்லக்கூடாது. இது பலி கொடுப்பதற்கு சமம். பாவம் ஆலியா, அவளுடைய இளமை இங்கேயே முடிந்துவிட்டது என்று ரகசியமாக பேசிக்கொண்டார்கள். திருமண சடங்குகள் தொடங்கின. மௌலவி குரு 3 முறை கேட்டார், ஆலியா, அல்லாஹுவின் பெயரால் நீ இம்ரான் மாலிக்கை உன் கணவராக ஏற்றுக்கொள்கிறாயா? ஆலியாவின் தொண்டை அடைத்தது. கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோடியது. ஆனாலும் அவள் தன் விதியை ஏற்றுக்கொண்டாள். எனக்கு திருமணம் செய்ய சம்மதம் என்று கூறினாள். பின்னர் திருமணம் முடிந்தது. இம்ரான் மாலிக் தான் கொடுத்த வாக்குறுதியின்படி முகமதிடம் ஒரு கனமான கவரில் பணம் கொடுத்தார். அந்த கவரை பார்த்ததும் பாத்திமாவின் கண்கள் பேராசையால் மின்னின. அவள் ஆலியாவை அணைக்க கூட இல்லை. போ, இப்போது நீ அடுத்த வீட்டு பெண் ஆகிவிட்டாய். உன் வீட்டை நன்றாக பார்த்துக்கொள், எங்களை தொந்தரவு செய்யாதே என்று மட்டும் கூறினாள். ஆலியா கடைசி முறையாக தன் வீட்டை பார்த்தாள். அங்கேதான் அவளுடைய அம்மாவின் நினைவுகள் இருந்தன. அங்கேதான் அவள் குழந்தை பருவத்தை கழித்தாள். கண்ணீர் வழிந்தபடியே கார் புறப்பட்டது. இம்ரான் மாலிக் பங்களா நகரத்தின் மிகவும் வசதியான பகுதியில் இருந்தது. பிரம்மாண்டமான கதவுகள், உயரமான சுவர்கள், பளிங்கு தரைகள், நீரூற்றுகள், தோட்டம் என அனைத்தும் ஆடம்பரமாக இருந்தன. ஆனால் அந்த ஆடம்பரத்திலும் ஒரு விசித்திரமான நிசப்தம் இருந்தது. வேலையாட்கள் இருந்தார்களே தவிர உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. இம்ரான் மாலிக் அவருடைய அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆலியாவும் பயந்து கொண்டே பின்னால் சென்றாள். அந்த அறை மிகவும் பெரியது. ஆனால் காற்றில் பல மருந்துகளின் நெடி வீசியது. எல்லா இடங்களிலும் மாத்திரை டப்பாக்கள், ஊசிகள் மற்றும் சிறப்பாட்டில்கள் இருந்தன. இம்ரான் மாலிக் அறைக்குள் நுழைந்ததும் படுக்கையில் படுத்தார். பலமாக இருமத் தொடங்கினார். அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. ஆலியா முதலில் பயந்தாள். ஆனால் பிறகு இதுதான் தன் பொறுப்பு என்று நினைத்து கொண்டாள்.
உடனே ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றார். இம்ரான் சாப், தண்ணீர் குடியுங்கள் என்றாள். இம்ரான் மாலிக் நடுங்கும் கைகளால் அந்த தண்ணீரை வாங்கி குடித்தார். பிறகு ஆலியாவை பார்த்தார். ஆனால் அவருடைய கண்களில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. மாறாக ஒரு ஆழமான சோகமும் வெட்கமும் தர்ம சங்கடமும் இருந்தது. அவர் மிகவும் சிரமப்பட்டு பேசத் தொடங்கினார். என்னை மன்னித்து விடு மகளே, உனக்கு நான் மிகப்பெரிய அநீதி இழைத்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். நீ ஒரு கல்லூரியில் இருக்க வேண்டியவள், ஒரு இளைஞனுடன் வாழ வேண்டியவள். ஆனால் நான் மிகவும் பலவீனமானவன் மகளே. பார், என்னிடம் எல்லாம் இருக்கிறது. இந்த பெரிய பங்களா, செல்வம், வேலையாட்கள். ஆனால் என்னுடையவர்கள் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. என் மனைவி பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டாள். எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. உறவினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் என் சொத்தின் மீதுதான் குறி வைத்திருக்கிறார்கள். யாரும் என் மீது அன்பு காட்டவில்லை. நான் தனிமையில் இருக்கிறேன் மகளே, மிகவும் தனிமையில் இருக்கிறேன். இப்போது என் மரணமும் நெருங்கிவிட்டது. மருத்துவர்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். என் கடைசி மூச்சின் போது யாராவது ஒருவரின் துணையும் ஒருவரின் கையும் எனக்கு தேவைப்பட்டது. உனக்கு ஒரு கணவருக்கான உரிமையை என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் மகளே, உனக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். உன்னை கல்யாணம் செய்து கொண்டதற்கு முக்கிய காரணமே சரிய சட்டத்தின்படி உன்னை என் வாரிசாக ஆக்க வேண்டும் என்பதுதான். இதை கேட்டதும் ஆலியாவின் இதயம் உருகியது. அவளுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த முதியவரும் ஆதரவற்றவர்தான். தனிமேல் பயந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவள் தன் முக்காட்டை சரி செய்து மெதுவாக சொன்னாள், இம்ரான் சாப், இப்போது நீங்கள் என் பாதுகாவலர், என் கணவர். உங்களுக்கு பணிவிடை செய்வது என் கடமை. கவலைப்படாதீர்கள். உங்கள் கடைசி மூச்சு வரை நான் உங்களை பார்த்து கொள்வேன். அல்லாஹ் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறான் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்றாள். இதை கேட்டு இம்ரான் மாலிக் கண்களில் கண்ணீர் வந்தது. அல்லாஹ் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் மகளே, நீ ஒரு தேவதை, உண்மையான தேவதை என்றார். அன்று முதல் ஆலியாவின் வாழ்க்கை மாறியது. அவள் அதிகாலையிலேயே எழுந்து தொழுகை முடிப்பாள். பிறகு இம்ரான் மாலிக்குக்காக டீ தயாரிப்பாள். அவரை எழுப்பி அவருக்கு உதவி செய்வாள். அவர் நமாஸ் செய்வதற்கு துணையாக இருப்பாள். பிறகு அவருக்கு குளிப்பாட்டி உடைமாற்றி சரியான நேரத்திற்கு மருந்துகளை கொடுப்பாள். இம்ரான் மாலிக்கு நடப்பதில் மிகவும் சிரமம் இருந்தது. ஆலியா அவருக்கு துணையாக நின்றாள். அவர் தோட்டத்திற்கு செல்ல விரும்பினால் ஆலியா அவரை பத்திரமாக அழைத்து செல்வாள். அவர் எளிதாக சாப்பிடும் வகையில் மென்மையான உணவுகளை அவளே சமைப்பாள். இரவில் இம்ரான் மாலிக்கு இருமல் வந்து தூக்கம் வராமல் போகும்போது ஆலியா அவர் தலைமாட்டில் அமர்ந்து கொள்வாள். அவர் கால்களை அழித்து விடுவாள். குரான் வசனங்களை ஓதுவாள். அந்த பங்களாவின் வேலையாட்கள் இதை பார்த்து வியந்து போனார்கள். அவர்கள் இம்ரான் மாலிக்கின் உறவினர்களை பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் பணத்தை பற்றி மட்டுமே பேசுவார்கள். ஒருபோதும் அவர் உடல்நலத்தை பற்றி விசாரித்ததில்லை. ஆனால் இந்த பங்களாவிற்கு மகாராணியாக இருக்க வேண்டிய 18 வயது பெண் ஒரு வேலைக்காரியை விட அதிக உழைப்பை கொடுத்து கொண்டிருந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் எதையும் கேட்டதில்லை. புதிய துணிகளோ நகைகளோ எந்த பரிசோ அவள் கேட்டதில்லை. ஒரு நாள் பங்களாவின் வயதான தோட்டக்காரர் ரஹீம் ஆலியாவிடம் சொன்னார், மகளே, நீ நிஜமாகவே ஒரு தேவதை. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பெண்ணை நான் பார்த்ததில்லை. நீ தங்க நகைகளை அல்லவா அணிய வேண்டும் என்றார். அதற்கு ஆலியா, ரஹீம் சாச்சா, இதெல்லாம் உலகத்து பொருட்கள். இம்ரான் சாப் எனக்கு கண்ணியத்தையும் தங்குவதற்கு இடத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றாள். மெல்ல மெல்ல ஆலியாவின் சேவையாலும் பிரார்த்தனையாலும் இம்ரான் மாலிக் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. அவர் முகத்தில் கொஞ்சம் பொலிவு வந்தது. அவர் அடிக்கடி சொல்வார், ஆலியா மகளே, நீ என் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைத்தாய். நீ எனக்கு ஒரு மகள் போன்றவள். மறுபுறம் இம்ரான் மாலிக் இன்னும் இறக்கவில்லை என்பதையும் ஆலியா அங்கே நிம்மதியாக வாழ்வதையும் கேள்விப்பட்ட பாத்திமாவுக்கு பொறாமை ஏற்பட்டது. அவள் இரவு பகலும் இதையே நினைத்து கொண்டிருந்தாள். என்னது, அந்த கிழவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? அப்போது ஆலியா அங்கே மகாராணி போல அமர்ந்திருப்பாள். வைர நகைகளை அணிவாள். விலை உயர்ந்த புடவைகளை உடுத்துவாள். வேலையாட்கள் அவள் சொல்படி நடப்பார்கள். ஒரு நாள் பாத்திமா முகமதியிடம் சொன்னால், வாங்க, ஒரு முறை அந்த பங்களாவை பார்த்துவிட்டு வரலாம். ஆலியாவையும் பார்க்கலாம், இம்ரான் மாலிக்கையும் சந்தித்து வரலாம் என்றாள். முகமதுக்கும் தன் தங்கையை பார்க்க ஆசையாக இருந்தது. அவர்கள் இருவரும் ஒரு நாள் இம்ரான் மாலிக்கின் பங்களாவிற்கு சென்றார்கள். அந்த பிரம்மாண்டமான கதவுகளையும் பளிங்கி தரைகளையும் நீரூற்றுகளையும் பார்த்த பாத்திமாவின் கண்களில் பேராசை மின்னியது. ஆகா, எவ்வளவு அழகான பங்களா! நான் அப்பவே சொன்னேன், ஆலியாவின் அதிர்ஷ்டம் திறந்து விட்டது என்று. ஆனால் உள்ளே சென்று அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை வியக்க வைத்தது.
ஆலியா சாதாரண பருத்தி துணிகளை அணிந்திருந்தாள். அவளிடம் நகைகளோ மேக்கப்போ இல்லை. தலைமுடியும் சாதாரணமாக கட்டப்பட்டிருந்தது. அவள் இம்ரான் மாலிக் கால்களை அழுத்தி விட்டு கொண்டிருந்தாள். அவள் முகம் சோர்வாக தெரிந்தது. இதை பார்த்து பாத்திமா வாயை திறந்தாள். ஏய் ஆலியா, இது என்ன கோலம்? நீ இங்கே ராணியாக இருப்பாய், நகைகளில் மிதப்பாய் என்று நினைத்தோம். ஆனால் நீ இங்கேயும் வேலைக்காரியாகத்தான் இருக்கிறாய். உன்னை பற்றி உனக்கு அக்கறையே இல்லையா? இம்ரான் சாப், நீங்கள் இவளுக்கு எதுவும் தருவதில்லையா என்றாள். அதற்கு ஆலியா, அண்ணி, இது என் வீடு, இவர் என் கணவர், இவருக்கு சேவை செய்வதுதான் எனக்கு சொர்க்கம். எனக்கு நகைகளை பற்றியோ துணிகளை பற்றியோ கவலை இல்லை என்றாள். இம்ரான் மாலிக் பாத்திமாவின் பேச்சை கேட்டுவிட்டார். அவருக்கு அது மிகவும் வருத்தமாக இருந்தது. அந்த பெண் எவ்வளவு பேராசை பிடித்தவள் என்பதையும் இரக்கமற்றவள் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். முகமது மகனே, உன் தங்கையை என்னை போன்ற ஒரு முதியவரிடம் ஒப்படைத்து விட்டாய். ஆனால் அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்கிறேன், இந்த பெண் எனக்கு செய்த சேவைக்கு நான் அவளுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இவள் என் மகள், என் உண்மையான மகள் என்றார். உடனே பாத்திமா தன் பேச்சை மாற்றினாள். ஐயோ இம்ரான் சாப், நாங்கள் ஆலியாவை மிகவும் பாசமாக வளர்த்தோம். இப்போது அவள் உங்கள் வீட்டு மருமகள். அவள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை என்றாள். இம்ரான் மாலிக் அமைதியாக இருந்தார். அவருக்கு எல்லாம் புரிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு பாத்திமாவும் முகமதும் கிளம்பி சென்றனர். காலம் கடந்தது. மாதங்கள் வருடங்களாக மாறின. மருத்துவர்கள் 1 வருடம்தான் என்று சொன்னார்கள். ஆனால் ஆலியாவின் அன்பும் சேவையும் பிரார்த்தனையும் இம்ரான் மாலிக்கு இன்னும் 2 வருடங்களை மேலதிகமாக தந்தன. இந்த 2 ஆண்டுகளில் இம்ரான் மாலிக்கும் ஆலியாவிற்கும் இடையே ஒரு புனிதமான உறவு உருவானது. இது கணவன் மனைவி உறவு அல்ல, மாறாக ஒரு தந்தை மற்றும் மகளுக்கு இடையிலான உறவு. இம்ரான் மாலிக் அடிக்கடி சொல்வார், ஆலியா மகளே, நீ உண்மையில் என் மகளாக பிறந்திருக்க கூடாதா? என் வாழ்க்கை புண்ணியமடைந்திருக்கும். அல்லாஹு உன்னை என் கடைசி மூச்சின் போதுதான் அனுப்பினான். நீ என் தனிமையை போக்கினாய். ஆலியாவின் கண்களில் கண்ணீர் வழியும். இம்ரான் சாப், நீங்கள் எனக்கு கண்ணியத்தையும் ஆதரவையும் அன்பையும் கொடுத்தீர்கள். நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பாள். இம்ரான் மாலிக் அமைதியாக தன் வேலைகளை செய்ய தொடங்கினார். அவர் தனது வக்கீல் அத்னான் சாபை அழைத்து ஒரு உயிலை தயார் செய்தார். ஆலியாவுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஒரு நாள் இரவு திடீரென இம்ரான் மாலிக்கின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. நெஞ்சில் பலத்த வலி உண்டானது. அவர் முகம் நீல நிறமாக மாறியது. ஆலியா பயந்து போனாள். உடனே மருத்துவரை அழைத்தாள். வேலையாட்களை கூப்பிட்டாள். மருத்துவர் வந்து பரிசோதித்துவிட்டு பெருமூச்சு விட்டபடி தலையை அசைத்தார். தயாராக இருங்கள், இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கிறது. மருத்துவர் சொன்னதை கேட்டு ஆலியாவின் இதயம் துடித்தது. அவள் இம்ரான் மாலிக்கிடம் ஓடி சென்று அவர் கைகளை பிடித்து கொண்டாள். அவர் மிகவும் சிரமப்பட்டு கண்களை திறந்தார். ஆலியாவின் கையை தன் பலவீனமான கைகளால் பற்றி கொண்டார். ஆலியா மகளே, என் நேரம் வந்துவிட்டது. நான் உனக்கு எந்த மகிழ்ச்சியையும் கொடுக்கவில்லை. உன்னை வேலை வாங்கினேன். உன் படிப்பு பாதியிலேயே நின்று விட்டது. ஆனால் மகளே, நான் உன்னை என் மகளாகவே பார்த்தேன். நீதான் என் உயிர் என்றார். இம்ரான் சாப், நீங்கள் சரியாகி விடுவீர்கள். நான் பிரார்த்தனை செய்கிறேன். இல்லை மகளே, என் பயணம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் ஒன்று கேள், நான் என் சொத்துக்கள் எல்லாவற்றையும் உன் பெயரிலே எழுதி வைத்து விட்டேன். இந்த பங்களா, சொத்து என அனைத்தும் இனி உனக்கே சொந்தம். என்னிடம் ஒரு சத்தியம் செய்து கொடு. நீ உன் படிப்பை தொடர வேண்டும், ஒரு மருத்துவராக வேண்டும், எனக்காக உன் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்றார். சத்தியம் இம்ரான் சாப், சத்தியம் செய்கிறேன், சத்தியம் செய்கிறேன் என்று ஆலியா சொன்னதும் லா அல்லாஹ் அவருடைய மூச்சு நின்றது. கைகள் கீழே சரிந்தன. இம்ரான் சாப் பங்களா முழுவதும் அழுகுரல் கேட்டது. வேலையாட்கள் ஓடி வந்தார்கள். செய்தி பரவியதும் இம்ரான் மாலிக்கை இதுவரை எட்டி கூட பார்க்காத தூரத்து உறவினர்கள் அனைவரும் பிணத்தை தேடி வரும் கழுகுகளைப் போல பங்களாவில் கூட தொடங்கினார்கள். அனைவரது பார்வையும் சொத்தின் மீதே இருந்தது. மருமகன் சாயித், வசீம் மற்றும் பல உறவினர்கள் வந்தார்கள். பாத்திமாவும் முகமதும் ஓடி வந்தார்கள். பாத்திமாவின் முகத்தில் ஒரு ரகசிய மகிழ்ச்சி இருந்தது. அதை அவள் பொய் கண்ணீருக்கு பின்னால் மறைத்தாள். சரி, கிழவன் செத்து விட்டான். இப்போது எவ்வளவு பணம் கிடைக்கிறது என்று பார்ப்போம் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆலியாவிடம் இருந்தும் நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்று நினைத்து கொண்டாள். அடக்கம் செய்யும் பணிகள் முடிந்தன. நகரம் முழுவதும் இருந்து மக்கள் வந்தார்கள். இம்ரான் சாப் அவ்வளவு மதிக்கத்தக்க மனிதராக இருந்தார். 3 நாட்களுக்கு பிறகு வக்கீல் அத்னான் சாப் பங்களாவிற்கு வந்தார். அவர் எல்லா உறவினர்களையும் பெரிய ஹாலில் கூப்பிட்டார்.
அங்கே சாகித், வசீம் மற்றும் பாத்திமா முகமது என அனைவரும் வக்கீலின் ஃபைலையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சாகித் சொன்னான், வக்கீல் சாப், சீக்கிரம் உயிலை படியுங்கள், நாங்கள் இம்ரான் மாலிக்கின் உண்மையான குடும்பத்தினர் என்றான். பாத்திமா தன் மனதில், ஆலியா அவருடைய மனைவி, நிச்சயம் அவள் பெயரில் ஏதாவது இருக்கும், அவள் ஒரு சின்ன பெண், அவளை சமாதானப்படுத்தி பணத்தை வாங்கிவிடலாம் என்று கணக்கு போட்டாள். வக்கீல் அத்னான் சாப் தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டு கனத்த குரலில் பேசத் தொடங்கினார். மறைந்த இம்ரான் மாலிக் சாப் முழு நினைவோடு இந்த உயிலை எழுதியிருக்கிறார். இது சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான வீடியோ பதிவும் எங்களிடம் உள்ளது. இதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். மூச்சை பிடித்துக் கொண்டு காத்திருந்தார்கள். வக்கீல் உயிலை படிக்கத் தொடங்கினார். நான் இம்ரான் மாலிக் முழு சுயநினைவோடு இந்த உயிலை எழுதுகிறேன். என் வாழ்க்கையில் நான் நிறைய செல்வம் சம்பாதித்தேன், பங்களாக்கள் கட்டினேன், தொழில் செய்தேன். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி எனக்கு கடந்த 2 ஆண்டுகளில் தான் கிடைத்தது. இங்கே அமர்ந்திருக்கும் என் உறவினர்களே, நீங்கள் என் மரணத்திற்காக வரவில்லை, என் பணத்திற்காக வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் நோயாளியாக துடித்துக் கொண்டிருந்த போது, தனிமையில் இருந்தபோது உங்களில் யாராவது என் நலத்தை பற்றி விசாரித்தீர்களா? எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தீர்களா? நீங்கள் அனைவரும் என் மரணத்திற்காக காத்திருந்தீர்கள். அதனால் என் குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் என் சொத்திலிருந்து ஒரு பைசா கூட கொடுக்க போவதில்லை. இந்த வார்த்தையை கேட்டதும் ஹாலில் மயான அமைதி நிலவியது. சாகித் மற்றும் வசீமின் முகம் வெளுத்து போனது. பாத்திமாவின் இதயம் படபடவென துடித்தது. வக்கீல் தொடர்ந்து படித்தார். என் வாழ்க்கையின் கடைசி 2 ஆண்டுகளில் ஒரு மகளாக, ஒரு செவிலியராக, ஒரு தோழியாக எனக்கு சேவை செய்தவர், என் வழியை தன் வழியாக நினைத்தவர், இரவு முழுவதும் தூங்காமல் என்னை பார்த்து கொண்டவர், தன் இளமையையும் கனவுகளையும் படிப்பையும் விட்டுவிட்டு எனக்காக வாழ்ந்தவர், என்னிடம் ஒருபோதும் எதையும் கேட்காதவர். மக்கள் அவரை என் மனைவி என்று சொல்கிறார்கள். ஆனால் அவள் எனக்கு மகள், என் உயிர். அல்லாஹு எனக்காக அனுப்பிய பேர அருள் அவள். எனவே நான் முழு சுயநினைவோடு என் சொத்துக்கள் அனைத்தையும், இந்த பங்களா, நகரத்தில் உள்ள 100 கடைகள், 3 தொழிற்சாலைகள், விவசாய நிலங்கள், மனைகள் மற்றும் வங்கிகளில் உள்ள அனைத்து பணம், வைரங்கள் என ஒவ்வொன்றையும் என் மனைவி என்ற பெயரில் இருக்கும் என் மகள் ஆலியாவின் பெயரில் எழுதுகிறேன். இன்றையிலிருந்து இந்த நகரத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரி என் மகள் ஆலியாதான். மேலும் மகளே, நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி உன் படிப்பை முடித்து மருத்துவராக வேண்டும். இதுவே என் கடைசி ஆசை என்று எழுதியிருந்தார். இதை கேட்டதும் அந்த ஹாலில் ஒரு நிலநடுக்கமே வந்தது போன்ற சூழல் உருவானது. சாகித் நாற்காலியிலிருந்து குதித்து எழுந்தான். என்ன இது, கிண்டலா? இந்த உயிர் போலியானது. இந்த பெண் அந்த முதியவரை ஏமாற்றி விட்டாள். நிச்சயம் ஏதாவது செய்வினை செய்திருப்பாள். நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று கத்தினான். வசீமும் மற்ற உறவினர்களும் சத்தம் போட தொடங்கினார்கள். வக்கீல் அத்னான் சாப் கண்டிப்பான குரலில் சொன்னார், அமைதியாக இருங்கள். இந்த உயில் முற்றிலும் சட்டப்பூர்வமானது மற்றும் பதிவு செய்யப்பட்டது. இம்ரான் மாலிக் முழு நினைவோடு இதை சொல்வது போன்ற வீடியோ பதிவும் எங்களிடம் உள்ளது. இதில் 3 சாட்சிகள் கையெழுத்திட்டுள்ளனர். நீங்கள் நீதிமன்றத்திற்கு போவதென்றால் போங்கள், ஆனால் உங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. இது இம்ரான் சாபின் கடைசி ஆசை. பாத்திமாவின் முகம் வெளுத்து போனது. முகமதுவால் எதையும் நம்ப முடியவில்லை. எந்த ஆலியாவை ஒரு பாரமாக நினைத்து விட்டாரோ அவள் ஒரே நொடியில் அந்த நகரத்தின் மிகப்பெரிய பணக்கார பெண்ணாகிவிட்டாள். வக்கீல் ஒரு மூலையில் தலைகுனிந்து அழுது கொண்டிருந்த ஆலியாவை பார்த்தார். அவளுக்கு அந்த செல்வத்தின் மீது எந்த மகிழ்ச்சியும் இல்லை. அவளை மகளாக ஏற்றுக்கொண்ட அந்த பெரியவர் மறைந்து துக்கம் மட்டுமே இருந்தது. உறவினர்கள் கத்திக்கொண்டும் சாபமிட்டு கொண்டும் பங்களாவை விட்டு வெளியேறினார்கள். இப்போது அங்கே பாத்திமா, முகமது மற்றும் வக்கீல் மட்டுமே இருந்தனர். பாத்திமா உடனே ஆலியாவின் கால்களில் விழுந்தாள். ஆலியா, என் செல்லமே, என் உயிரே, என் தங்கமே, பார், அல்லாஹு உனக்காக எவ்வளவு கொடுத்து விட்டான். உன் விதியில் ராஜயோகம் இருக்கிறது. ஆனால் மகளே, இவ்வளவு பெரிய சொத்துக்களை நீ எப்படி தனியாக சமாளிப்பாய்? வா எங்களுடன். நானும் உன் அண்ணனும் சேர்ந்து இதையெல்லாம் பார்த்து கொள்கிறோம். நாம் ஒரு குடும்பமாக இருப்போம். நான் உன்னை என் மகள் போல பார்த்து கொள்வேன் என்றாள். முகமதுவும் கைகளை கூப்பி முன்னால் வந்தார். ஆலியா, என்னிடம் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. உன் விருப்பம் இல்லாமல் உனக்கு திருமணம் செய்து வைத்தேன். ஆனால் பார், அல்லாஹு எல்லாவற்றையும் சரி செய்து விட்டான். என்னை மன்னித்து விடு. நான் உன் அண்ணன் அல்லவா என்றான். ஆலியா மெதுவாக தன் கால்களை பின்வாங்கினாள். அவள் தன் நனைந்த கண்களால் பாத்திமாவை பார்த்தாள். இன்று அவள் கண்களில் பயம் இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தது. அவள் உறுதியான குரலில் சொன்னாள்,
அண்ணி, எனக்கு ஒருவேளை உணவு தேவை இருந்தபோது நீங்கள் என்னை கேலி செய்தீர்கள், காய்ந்த ரொட்டிகளை வீசினீர்கள். எனக்கு அன்பு தேவைப்பட்ட போது 72 வயது முதியவருக்கு என்னை பணத்திற்காக விற்றீர்கள். என் கனவுகளை பறித்தீர்கள், படிப்பை நிறுத்தினீர்கள். நீங்கள் என்னை தீயில்தான் தள்ளினீர்கள். ஆனால் என் அல்லாஹ் அந்த தீயை எனக்காக பூந்தோட்டமாக மாற்றிவிட்டான். அவனே என் விதியை எழுதினான் என்றாள். பாத்திமாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆலியா, மகளே, என்னை மன்னித்து விடு. மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். அல்லாஹுவின் பொருட்டு என்னை மன்னித்து விடு என்றாள். ஆலியா தன் அண்ணன் முகமதுவை பார்த்தாள். அவர் வெட்கத்தில் தலைகுனிந்து நின்றார். இரத்த அந்தமான என் அண்ணா, அந்த இரத்த பத்தம் அன்றே முடிந்து விட்டது. உங்கள் 18 வயது தங்கையை நீங்கள் விற்ற அன்றே அது செத்து விட்டது. என் கண்ணீரை பார்த்தும் நீங்கள் முகத்தை திருப்பிக் கொண்ட அன்றே எல்லாம் முடிந்து விட்டது. முகமது இன்னும் தலை குனிந்தார். அவர் மனதில் பெரும் குற்ற உணர்ச்சி இருந்தது. ஆனால் இப்போது காலம் கடந்து விட்டது. ஆலியா தனது பேச்சை தொடர்ந்தாள். எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை. இம்ரான் சாப் எனக்காக எல்லாவற்றையும் சரியாக விட்டு சென்றிருக்கிறார். வக்கீல் இருக்கிறார், மேலாளர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹு என் பக்கம் இருக்கிறான். என்னை அவன் காப்பான். இம்ரான் சாபிடம் நான் கொடுத்த வாக்குறுதியின்படி என் படிப்பை முடிப்பேன். நான் ஒரு மருத்துவர் ஆவேன் என்றாள் ஆலியா. பாத்திமா கடைசியாக ஒரு முறை முயற்சி செய்தாள். தயவு செய்து இவ்வளவு பிடிவாதமாக இருக்காதே, நாங்கள் உன் உறவினர்கள் அல்லவா என்றாள். அதற்கு ஆலியா, அண்ணி, நான் உங்களிடம் பழிவாங்கவில்லை. என்னை தற்காத்துக் கொள்கிறேன். உங்களை மீண்டும் என் வாழ்க்கையில் அனுமதித்தால் நீங்கள் மீண்டும் என்னை அழித்து விடுவீர்கள் என்று எனக்கு தெரியும். எனவே நாம் பிரிந்திருப்பதே நல்லது. நீங்கள் கிளம்பலாம் என்றாள். இதை சொல்லிவிட்டு ஆலியா பின்னால் திரும்பி பார்க்காமல் தன் அறைக்கு சென்றாள். பாத்திமாவும் முகமதுவும் அழுது கொண்டும் வெட்கத்தோடும் அந்த பங்களாவை விட்டு வெளியேறினார்கள். வெளியே நின்றிருந்த பெண்கள் சொன்னார்கள், பார்த்தீர்களா, அல்லாஹுவின் தடிக்கு சத்தம் கிடையாது. ஆனால் அது அடிக்கும் போது நேரடியாக இதயத்தில் தான் அடிக்கும். மற்றவர்களுக்கு குழி தோண்டுபவர்கள் தாங்களே அதில் விழுவார்கள் என்பது எவ்வளவு உண்மை என்று பேசிக் கொண்டார்கள். இந்த காலம் முடிந்த பிறகு ஆலியா தனது புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். ஆனால் அவள் ஒரு சாதாரண பணக்கார பெண்ணாக வாழவில்லை. இம்ரான் மாலிக்கின் செல்வத்தை தனது ஆடம்பரத்திற்காக பயன்படுத்தாமல் அல்லாஹுவின் பாதையில் செலவிட முடிவு செய்தாள். முதலில் இம்ரான் மாலிக் பெயரில் ஒரு பெரிய மருத்துவமனையை திறந்தாள். அங்கே ஏழைகளுக்கு முற்றிலும் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிறந்த மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டனர். தரமான மருந்துகள் வழங்கப்பட்டன. பிறகு ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஒரு இல்லத்தை தொடங்கினாள். அங்கு அவர்களுக்கு தங்குமிடம், கல்வி மற்றும் சரிவிகித உணவு அன்புடன் வழங்கப்பட்டது. ஆலியா நேரில் சென்று அந்த குழந்தைகளை சந்திப்பாள். குழந்தைகளை அணைத்து கொண்டு அவள் சொல்வாள், நானும் உங்களைப் போல அனாதையாக இருந்தவள்தான். ஆனால் அல்லாஹ் என் பிரார்த்தனையை கேட்டான். நீங்களும் தைரியத்தை இழக்காதீர்கள். அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான். மேலும் விதவை பெண்களுக்காக ஒரு உதவி மையத்தையும் தொடங்கி அவர்களுக்கு தையல் கலை போன்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்தாள். ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவினாள். சீதனம் கொடுக்க வசதி இல்லாத பெண்களுக்கு தன் சொந்த செலவில் திருமணம் செய்து வைத்தாள். தான் அனுபவித்த கஷ்டத்தை வேறொரு ஆலியா அனுபவிக்க கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். இவ்வளவு செல்வம் இருந்தும் ஆலியா மிகவும் எளிமையாக வாழ்வதைக் கண்டு ஊர் மக்கள் வியந்தனர். அவள் விலை உயர்ந்த ஆடைகளையோ தங்க நகைகளையோ அணியவில்லை. தனது பிரம்மாண்டமான பங்களாவில் ஒரு சிறிய பகுதியை மட்டும் பயன்படுத்தினாள். மற்ற பகுதிகளை அனாதை குழந்தைகளுக்காக திறந்து விட்டாள். மக்கள் அவளை இப்போது ஆலியா பேகம் என்று அழைக்காமல் அன்போடு ஆலியா அக்கா என்று அழைத்தனர். ஒரு நாள் ஆலியா காரில் சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒரு பெண் பிச்சை எடுப்பதை கண்டாள். அந்த பெண் மிகவும் வயதானவளாகவும் பலவீனமாகவும் தெரிந்தாள். ஆலியா காரை நிறுத்த சொன்னாள். அருகில் சென்று பார்த்தபோது அவளது மூச்சே நின்று விட்டது. அந்த பெண் வேறு யாரும் அல்ல, அவளது அண்ணி பாத்திமா. கிழிந்த பழைய துணிகள், சுருங்கிய முகம், கையில் பிச்சை பாத்திரம். பாத்திமாவின் நிலையை கண்டு ஆலியாவின் இதயம் கனத்தது. அண்ணி, உங்களுக்கு ஏன் இந்த நிலை என்று கேட்டாள். பாத்திமா ஆலியாவை அடையாளம் கண்டு கொண்டாள். வெட்கத்தில் தலைகுனிந்து கண்ணீர் விட்டாள். ஆலியா, மகளே, நான் அழிந்து விட்டேன். உன் அண்ணனுக்கு மாரடைப்பு வந்து அவர் இறந்து விட்டார். கடையையும் நான் இழந்து விட்டேன். என் பிள்ளைகளும் என்னை கைவிட்டு விட்டார்கள். இப்போது நான் தெருவில் நிற்கிறேன். நான் செய்த பாவத்திற்கு எனக்கு தண்டனை கிடைத்துவிட்டது என்றார். இதை கேட்டு ஆலியாவின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அவர் பாத்திமாவின் கையை பற்றி கொண்டாள். அண்ணி, என்னுடன் வாருங்கள் என்றாள். வேண்டாம் மகளே, நான் உன்னுடன் வர தகுதியற்றவள்.
நான் உனக்கு செய்த கொடுமைகளுக்கு உன் கால்களை தொடக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றாள் பாத்திமா. அண்ணி, அல்லாஹு மன்னிப்பவன். அல்லாஹுவே மன்னிக்கும் போது நான் யார்? இனி நீங்கள் என்னுடன் தான் இருப்பீர்கள் என்று ஆலியா பாத்திமாவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று உணவு, உடை மற்றும் கண்ணியம் கொடுத்தாள். பாத்திமா தினமும் ஆலியாவிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். ஆலியா ஒவ்வொரு முறையும் அவளை தூக்கி நிறுத்தி, அண்ணி, நடந்தவே நடந்து விட்டன, அல்லாஹு நமக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்பாள். ஆலியா, மகளே, என் மீதமுள்ள காலத்தை உன் அனாதை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு சேவை செய்து கழிக்க விரும்புகிறேன். எனக்கு மன்னிப்புக்கான ஒரு வாய்ப்பை தாய் என்றாள் பாத்திமா. அவ்வாறே பாத்திமாவும் மாறினாள். அன்று ஆலியாவுக்கு தராத அன்பை இப்போது அந்த அனாதை குழந்தைகளுக்கு பாத்திமா கொடுக்க தொடங்கினாள். நண்பர்களே, இந்த இதயத்தை தொடும் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். கதையின் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் மற்றொரு இதயத்தை தொடும் கதையுடன் சந்திப்போம். நன்றி.